ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து சிறுபருப்பு வச்சு நல்லா வாயில் வச்சதும் கரையிற மாதிரி சூப்பர் சாஃப்டான புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஜென்ரலாக இந்த பச்சைப்பயிறு சிறுபருப்பு இதிலலாம் புட்டு செஞ்சோன்னா ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும். ஆனால் அப்படி இல்லாமல் இது கடையில் வாங்குகிற மாவில் பண்ணுற மாதிரியே சூப்பர் சாஃப்டாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சிறுபருப்பு ஒரு 2 கப் அளவு எடுத்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கேன். இது வந்து இவ்வளோ தான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை, ஏற்கனவே இது ஊறின தண்ணி பதமே நமக்கு வந்து போதும், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே அரைச்சி எடுத்த பிறகு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சுகரு, தேங்காய் இதெல்லாம் போட்டு இனிப்பாக தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் அந்த இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் அப்படியே நீங்கள் ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி மாதிரியும் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து வேக வச்சோம் அப்படின்னா அது இட்லி பாத்திரத்தில் அடியில் வந்து ரொம்ப விளக்குறது கஷ்டமாயிடுது, பொங்கி பொங்கி ஊற்றி. ஸோ அதனால் நான் வந்து கேக் பண்ணுவோம் இல்லையா, அந்த டின்னில் வந்து ஊற்றி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இது மாதிரி கேக் டின்னு இல்லை சாப்பிட்ற டிஃபன் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அது ஏதோ ஒரு கிண்ணத்தில் கூட ஊற்றி நம்ம இதை ஸ்டீம் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஸ்டீமர் பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம நிறையா ஊற்றி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால 10 நிமிஷம் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சா ஒரு 7-8 நிமிஷம் கூட போதும். இது நல்லா வெந்த பிறகு பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கை வச்சு தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் வரும். நீங்கள் கத்தி வேணாலும் வச்சு குத்தி பார்க்கலாம். இப்போ இதை அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி இடையில கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ஆறிடும். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக கூலான பிறகு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைம் இருந்தால் காலையிலே, இப்போ ஈவினிங் சாப்பிட்றா இருந்தால் காலையிலே கூட நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். இல்லை மார்னிங் சாப்பிட்ணுன்னா நைட்டே கூட நீங்கள் இது மாதிரி வேக வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் எடுத்து ஜஸ்ட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் 2 சுற்று சுற்றிட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பார்க்கலாம். நான் ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து வெளியில் எடுத்து 2 ஹவர்ஸ் தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்லாம் கிடையாது, கொஞ்சம் நேரம் இது ஆறுனா போதும், நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆனால் போதும். இப்போ இதை எடுத்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை கொஞ்சம் லைட்டாக கூலிங்காக இருக்கும் இல்லையா ஃப்ரிட்ஜில் வச்சதுனால. ஸோ இதை இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே வந்து ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்த பிறகு இப்போ வந்து இதில் நம்ம தேவையான அளவு தேங்காய், நாட்டு சக்கரை இல்லைன்னா ஒயிட் சுகரு ஏதோ சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் ஏலக்காய் தூள், முந்திரி திராட்சை கூட நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் வந்து சுகரும் தேங்காயும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் சாஃப்டாக அண்ட் டேஸ்டியான சிறுபருப்பு புட்டு வந்து ரெடி ஆகிட்டு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் தோணும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.